ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் வாழுது. அதுங்க உடம்புல எல்லாத்துலேயுமே நிறைய ஃபிசியாலஜிக்கல் ஒர்க் நடக்குது, நிறைய மெட்டபாலிசம் நடக்குது. அதில் மிக சிறந்த மிக முக்கியமான ஒரு ஃபிசியாலஜி ஆக்டிவிட்டி எதுனா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் பொதுவாக தாவரங்களில் மட்டும்தான் நடைபெறும். ஏன்னா தாவர செல்களில் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம்னு சொல்லக்கூடிய பச்சையம் இருக்கும். இந்த பச்சையத்தை வச்சு தான் லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணும். லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு தன்மை தாவரங்களுக்கு இருக்குது. இது தாண்டி சில ப்ரோகேரியாட், அதாவது சில பாக்டீரியங்கள், சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, அப்புறம் சில ப்ளூ க்ரீன் ஆல்கியெல்லாம் பிக்மெண்ட்டை வச்சுருக்கும், அதாவது நிறமிகளை வச்சுருக்கும். அதை வைத்து ஒளிச்சேர்க்கையை செய்யும். சரி, இந்த ஒளிச்சேர்க்கையில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எப்படி இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற்று தாவரங்கள் உணவை தயாரிக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒளிச்சேர்க்கை ரெண்டாக பிரியுது. லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் அப்படின்றது பகல் நேரத்தில் ஒளி கிடைக்கும் பொழுது, அதாவது சூரிய ஒளி கிடைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த லைட் ரியாக்ஷன் நடைபெறும். இதே மாதிரி டார்க் ரியாக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த டார்க் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா லைட்டை டிபெண்ட் பண்ணாமல் நடைபெறும். அதுக்காக வெறுமனே இரவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. டார்க் ரியாக்ஷன் 24 மணி நேரமும் நடக்கும். பட் லைட் ரியாக்ஷன் எப்போ லைட் அவைலபிளோ அப்போ மட்டும்தான் நடக்கும். ஏன் இது ரெண்டாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ரியாக்ஷனில் உருவாகக்கூடிய ரெடியூசிங் பவர்ஸ் யார்னா ஏடிபியும் NADPH2, இந்த ரெண்டு எனர்ஜி மாலிகுல்ஸை தாவரங்கள் டே டைமில் உருவாக்கிட்டு, அதாவது லைட் இருக்கும்போது உருவாக்கிட்டு இந்த ரெடியூசிங் பவர்ஸை CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்குது. அதாவது இந்த CO2 ஃபிக்சேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே டார்க் ரியாக்ஷனில். டார்க் ரியாக்ஷன்ன்றது 24 மணி நேரமும் நடக்கும். அதாவது CO2 ஃபிக்சேஷன் எப்போவுமே, ஏன்னா அது என்விரான்மெண்ட்டில் அட்மாஸ்பியரில் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இவங்க தன்னுடைய வேலையை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன. லைட் சோர்ஸ், அதாவது சூரிய ஒளி, அப்புறம் CO2, H2O வாட்டர் மாலிக்யூல், அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட், அதாவது நிறமிகள், அந்த நிறம் வேண்டும். அவரால் தான் லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ண முடியும். இது கூடவே நம்மளுக்கு வாட்டர் ஸ்பிளிட்டிங்காக H2O தேவைப்படும். CO2 ஃபிக்சேஷன் நடைபெற்று குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகி அந்த குளுக்கோஸ்லாம் சேர்ந்து ஒரு பாலிசாக்கரைடை ஃபார்ம் பண்ணும். ஸ்டார்ச், அதாவது தரசம். இந்த தரசத்தை தான் தாவரங்கள் தன்னுடைய உடம்புல சேமிப்பு உணவாக வச்சுருக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட்டாக நம்மளுக்கு இந்த ஸ்டார்ச் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கக்கூடிய லைட் ரியாக்ஷனை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க எது லைட் ரியாக்ஷனை. ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ், ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன நடக்குது, இந்த ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணப்பட்டு இந்த எனர்ஜி இருக்குது தெரியுங்களா, லைட் எனர்ஜி, அது ஆக்சசரி பிக்மெண்ட்லேருந்து ரியாக்ஷன் சென்டருக்கு கடத்தப்படுறது. அப்புறம் குளோரோஃபில் ஏ மாலிகுல் ஆக்டிவேஷன் ஆகுது. இதெல்லாம் தான் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸில் நடைபெறக்கூடிய முக்கியமான செயல்கள். அதே மாதிரி ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீரார் பகுப்பு நடைபெற்று ஆக்சிஜன் அதிலிருந்து லிபரேட் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் எங்கேருந்து லிபரேட் ஆகுது அப்படின்னு கேள்வி பல இடங்களில் வரும். CO2லேருந்தா இல்லை H2Oலேருந்தா? ஸோ வாட்டர்லேருந்து தான் அந்த ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, அசிமுலேட்டரி பவர் சிந்தசிஸ் ஆகுது. ஏற்கனவே சொல்லியிருந்தா அசிமுலேட்டரி பவர் ATP அண்ட் NADPH2. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ப்ராசஸ் ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸில். சரி, இந்த ஃபேஸஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லைட் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. என்னென்ன, சைக்ளிக் மற்றும் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரைலேஷன். நம்ம இந்த ரெண்டு சைக்ளிக் அண்டு நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரைலேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும். அதில் முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்டு ஃபோட்டோ சிஸ்டம் 2. நான் ஏற்கனவே குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சார்ந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் தெளிவாக
தைலகாய்டு மற்றும் கிரானா அமைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த தைலகாய்டு பார்த்திங்கன்னா காயின் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு காயின் மாதிரி வடிவத்தை பெற்றிருக்கும். இந்த தைலகாய்டு நிறைய அடுக்கி வைக்கப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் கிரானா. இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 1 எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைலகாய்டு வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும். அப்புறம் கிரானாவில் சைடில் இருக்கக்கூடிய அந்த தைலகாய்டினுடைய மெம்ப்ரேன், இதுக்கு மேலெல்லாம் ஃபோட்டோ சிஸ்டம் 1 இருக்கும். அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்டு ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இப்போது ஃபஸ்ட்டு காயினுக்கும் செகண்ட் காயினுக்கும் இடைப்பட்ட பகுதிகள், அதுங்க யாரையுமே அந்த மெம்ப்ரேன்ஸ் எதுவுமே ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்காது. ஸோ அந்த மெம்ப்ரெயின்ஸ் எல்லாம் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா, அந்த தைலகாய்டினுடைய லூமன் பகுதி. இப்போது இந்த லூமனை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்னர் மெம்ப்ரெயின், அதில் தான் ஃபோட்டோ சிஸ்டம் 2 ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அப்போது இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கிரானா லேமெல்லே ஸ்ட்ரோமா லேமெல்லேன்னு 2 டைப் இருக்குது அப்படின்னு அந்த குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லேன்னு சொல்லக்கூடிய இந்த தைலகாய்டெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், காயின்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்காது. அதாவது ஸ்டாக் ஆஃப் காயின் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது கிரானமாக இருக்காது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமனே ஃபோட்டோ சிஸ்டம் 1 பிக்மெண்ட் சிஸ்டம் தான் வச்சுருப்பாங்க. இதுவே கிரானாவில் இருக்கக்கூடிய அந்த தைலகாய்டெலாம் பார்த்திங்கன்னா PS1, அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2 ரெண்டையுமே அவங்க வச்சிட்ருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நான் சைக்ளிக் அப்படின்னு ஒரு டைப்பும் சைக்ளிக் அப்படின்னு ஒரு டைப்பும் லைட் ரியாக்ஷனில் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதில் நான் சைக்கிளில் மட்டும்தான் 2 சிஸ்டமுமே இடம்பெறும், அதாவது பயன்படுத்தப்படும் தாவரங்களால். இதில் சைக்கிளில் பார்த்திங்கன்னா வெறும் PS1 மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அதெல்லாம் ஏன்றதையும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் எது எடுத்துக்கிட்டாலும் PS1 இல்லை PS2 எடுத்துக்கிட்டால் சென்ட்ரல் கோர் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஷார்ட்டாக CC கோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் ஆண்டனா மாலிகுல்ஸ். ஸோ 2 விஷயந்தான், கோர் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த 2 பேருமே ஃபோட்டோ சிஸ்டம்னு இருந்தால் அதில் இருப்பாங்க. இப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லேயும் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம். கோர் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் சென்டர் இருக்கும். இந்த ரியாக்ஷன் சென்டர் அவரோட தொடர்புடைய சில ப்ரோட்டீன்ஸையும் எலக்ட்ரான் டோனார்ஸ் அண்ட் அக்செப்டார்ஸ், அதாவது எலக்ட்ரானை ஏற்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சில அக்செப்டார்ஸையும் டோனார்ஸையும் வச்சுருக்கும். அதே மாதிரி லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா எதெல்லாம் வச்சுருக்கோன்னா, குளோரோஃபில்ஸ், அதாவது நிறமிகளை வச்சுருக்கோம், கரோட்டினாய்டு அண்ட் சாந்தோஃபுல் மாலிகுல்ஸ், இவங்களும் நிறமிகள் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 விஷயம், அதாவது கோர் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், ஸோ இவங்க 2 பேர்லேயும் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ PS1ல் பார்த்தீங்கன்னா CC1, அதாவது கோர் காம்ப்ளெக்ஸ் 1, அதனுடைய ரியாக்ஷன் சென்டர் யாரானா P700. இவர் பார்த்திங்கன்னா ஒரு லாங்கர் வேவ் லென்த்து. ஏன்னா PS2ல் பார்த்தீங்கன்னா P680 இருக்கும். P700 விட P680ன்றது ஒரு ஷார்ட்டர் வேவ் லென்த்து. ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிக எனர்ஜி கொண்டு இருக்கும். எப்போவுமே ஷார்ட்டர் வேவ் லென்த் லாங்கர் வேவ் லென்த்தை விட அதிக எனர்ஜி இருக்கும். அப்போ அதிக எனர்ஜி இருந்தால் அப்போ உங்களுக்கு ஹீல்டும் அதிகமாக இருக்கும், ஃபோட்டோ சிந்தட்டிக் யூனிட் ஹீல்டும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்றது இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், குவாண்டஸும், அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா புரியும். சரி, இப்போது PS1ல் CC1 இருக்குது, அதுக்கான ரியாக்ஷன் சென்டர் P700 இருக்குது, கூடவே LHC1 இருக்குது, அதாவது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 1. அதே மாதிரி PS2ல் பார்த்தீங்கன்னா CC2 இருக்குது, அதுக்கான ரியாக்ஷன் சென்டர் P680யும் LHC2வும் இதில் இடம்பெற்றிருக்கும். PS எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கேரியர்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்களும் இம்பார்ட்டண்ட், அவங்களும் ஃபண்டமெண்டல். இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்ப்ரேனில் காணப்படும். ஸோ எலக்ட்ரான் கேரியர்ஸ் சைட்டோக்ரோம் B6 அண்ட் F காம்ப்ளெக்ஸ். இவர் பார்த்திங்கன்னா ஒரு நான் பிக்மெண்டட் ப்ரோட்டீன், ஒரு நிறமிகள் இல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவரோட வேலை PS1ஐயும் PS2ஐயும் இணைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதுக்கு அடுத்தது பிளாஸ்டோகுயினோனும் பிளாஸ்டோசைனின் அப்படின்றாங்க. இவங்க 2 பேருமே ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர்ஸ், அதாவது PS1 கிட்ட இருந்து சைட்டோக்ரோமுக்கும் சைட்டோக்ரோம் கிட்ட இருந்து PS2க்கும் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை கடத்தி கொண்டு போகிறதுக்கு நகரும் தன்மை கொண்ட ஒரு எலக்ட்ரான் கேரியர்ஸாக இவங்க இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா PQ, அதாவது பிளாஸ்டோகுயினோன்னு பார்த்திங்கன்னா இவர் PS2 கிட்ட இருந்து சைட்டோக்ரோம் B6க்கும், அதாவது B6F காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரானை கேரி பண்ணி கொண்டு வராரு, ஒரு ஷட்டில் மாதிரி வேலை செய்கிறாரு. அதே மாதிரி PC யாரை கனெக்ட் பண்ணுறாருன்னா சைட்டோக்ரோம் B6F PS1ஓட கனெக்ட் பண்ணுறார்.
இது தாண்டி ஏடிபிஎஸ் காம்ப்ளெக்ஸும் இந்த தைலகாய்டு மெம்பரேனில் காணப்படுது. ஏன்னா இவர் வந்து ஏடிபியை உருவாக்குறதுக்காக அரேஞ்ச் ஆயிருக்காரு. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா CF1 அண்ட் CF0 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த காம்ப்ளெக்ஸை உருவாக்கி இருக்கிறது. சரி, இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் எதுக்காக இருக்குது? இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸோட வேலை என்னென்னா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு ஏடிபியை ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட இணைச்சு ஏடிபியை உருவாக்குறது. இந்த வேலைக்காக தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நாம் என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் பற்றி பார்க்கலாம். சரி, இது ஏன் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் சொல்கிறாங்கன்னா, PS1 எஜெக்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் திரும்பவும் எலக்ட்ரான் கேரியர்ஸால் கடத்தப்பட்டு PS1க்கே திரும்பி வந்துடும். அதனால் இது சைக்ளிக், அதாவது சுழல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி வந்துடுது இல்லையா ஒரு சுழற்சி முறையில். இதுவே நான் சைக்ளிக்கில் பார்த்தீங்கன்னா PS2 காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாதுன்னா திரும்பி PS2க்கே வராது. அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு ரெடியூசிங் பவர்ஸ், அதாவது NADPH2 அது ஃபார்ம் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கப்படும். அதனால் அதை வந்து நான் சைக்ளிக்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம திரும்பவும் சைக்ளிக்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் பண்ணுது. சரி, இப்போது அந்த இலைக்கு மேலே லைட் சோர்ஸ் படுது. அந்த லைட் சோர்ஸை அந்த இலையில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலகாய்டில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் அப்சார்ப் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் PS1 மட்டும்தான் சைக்ளிக்கில் இன்வால்வ் ஆகும். அந்த PS1 இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா P700. இவர் ஒரு லாங்கர் வேவ் லென்த். இவர் இந்த லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் போது அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ்லாம் அதிகமான ஹை எனர்ஜினால் எக்ஸைட் ஆகி அந்த மாலிகூலில் இருக்கக்கூடிய ஆட்டமில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஆர்பிட்டாலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் ஹை எனர்ஜினால் எக்ஸைட் ஆகி அங்கேருந்து எஜெக்ட் ஆகும். அப்படி வெளியில் வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய FRS காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா சில எலக்ட்ரான் கேரியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதாவது ஃபெரடாக்சின், பிளாஸ்டோகுயினோன், சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பிளாஸ்டோசைனின். ஃபைனலாக திரும்பவும் PS1க்கே திரும்பி வந்துடுது. இந்த சுழற்சியின் போது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்திங்கன்னா ATP உருவாக்கம் நடைபெறும், அதாவது பாஸ்போரிலேஷன் நடைபெறும். இந்த லைட் எனர்ஜி வச்சு நடைபெறதால இதை ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ATP பார்த்திங்கன்னா 2 இடத்துல உருவாக்கப்படும். ஒன்று ஃபெரடாக்சினுக்கும் சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸுக்கும் இடையில ஒரு ATP சிந்தசிஸ் ஆகும். அதே மாதிரி சைட்டோக்ரோம் B6க்கும் சைட்டோக்ரோம் Fக்கும் இடையில ஒரு ATP ஃபார்மேஷன் நடக்கும். இது எப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுங்க அவங்களுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியில் கொஞ்சம் லாஸ் ஆக்கப்பட்டு அந்த பேலன்ஸ் எனர்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் செயினில் ஹைட்ரஜன், அதாவது H+, அதாவது புரோட்டான் அயான்ஸை வந்து இந்த தைலகாய்டு மெம்பரேன் வழியாக கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுக்குது. ஸோ இந்த H+ என்ன பண்ணுன்னா ஒரு புரோட்டான் கிரேடியண்ட்டை இந்த மெம்பரேன்ஸுக்கு இடையில, அந்த லூமனுக்கும் மெம்பரேனுக்கும் இடையில இந்த புரோட்டான் கிரேடியண்ட்டை ஏற்படுத்திடும். ஒரு இடத்துல அதிகமாக இருந்து ஒரு இடத்துல கம்மியாக இருந்துச்சுன்னா புரோட்டான் கிரேடியண்ட் ஏற்படும் இல்லைங்களா இந்த பாசிட்டிவ் சார்ஜினால். அப்போது அந்த சக்தியை பயன்படுத்திக்கிட்டு தான் ADP ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை இணைச்சி ATPயாக உருவாக்கப்படுது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் தான் ATPase சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுவும் மெம்பரேனில் தான் அரேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே NADPH2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெடியூசிங் பவர் வந்து ஃபார்ம் ஆகி இருக்காது. ஒன்லி 2 ATP மட்டும் ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ நம்ம நான் சைக்ளிக்கு வருவோம். இந்த நான் சைக்ளிக் பார்த்திங்கன்னா 2 சிஸ்டம், அதாவது PS1 PS2ன்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ சிஸ்டம் ரெண்டுமே பயன்படுத்தப்படும். இந்த நான் சைக்ளிக் பார்த்திங்கன்னா Z ஸ்கீம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு Z வடிவத்தில் காணப்படும். திரும்பி அந்த எலக்ட்ரான்ஸ் வெளிப்பட்ட இடத்துக்கு வந்து சேராது. சரி, இப்போது PS2 தான் ஸ்டார்டிங். இப்போ இந்த PS2 அதுக்கு மேலே லைட் சோர்ஸ் படுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போய் எக்ஸைட் ஆகுது. அதனால் அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ஆர்பிட்டல், அந்த லாஸ்ட் ஆர்பிட்டாலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படும் இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிடுச்சு இல்லையா. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு எலக்ட்ரான்ஸை வழங்கக்கூடியவர் தான் வாட்டர், H2O.
இவர் இந்த இடத்துல ஹைட்ரோலைசிஸ் ஆகிறார். இதை தான் நம்ம ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், நீரார் பகுப்பு நடைபெறுது. இது எதன் மூலமாக நடைபெறுதுன்னா ஒரு ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பிக்மெண்ட் சிஸ்டம் 2ல் தான் நடைபெறும். யார் முன்னிலையில்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் 2+ மற்றும் குளோரின் அயான் முன்னிலையில் இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடைபெறுது. இந்த வாட்டர் பிரிஞ்சு H+ அப்புறம் எலக்ட்ரானாக பிரியுது. இந்த எலக்ட்ரான்ஸ் தான் PS2க்கு தேவையான அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எலக்ட்ரான்ஸை வழங்குது. இந்த H+ புரோட்டான் பார்த்திங்கன்னா நேராக இந்த FRS காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபெரடாக்சின் ரெடக்டேஸ் காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா NAD+ வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அவர் இங்கே வாட்டர் ஸ்பிளிட்டிங்கில் கிடைச்ச அந்த புரோட்டான்ஸை இணைத்து NADPH2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெடியூசிங் பவரை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த புரோட்டானை பயன்படுத்திப்பார். சரி, இப்போ நம்ம PS2வை பற்றி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். எப்படி PS2 லைட் சோர்ஸ் கிடச்சி எக்ஸைட் ஆகி எலக்ட்ரானை வெளியிட்டதோ அதே மாதிரி தான் PS1ம் சைமல்டேனியஸாக எக்ஸைட் ஆகி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதே மாதிரி PS1லேயும் ஒரு வெற்றிடம், இந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால அங்கே ஒரு வெற்றிடம் க்ரியேட் ஆகும் இல்லைங்களா? அதை யார் ஃபில் பண்ணுறாங்கன்னா PS2லேருந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸைட் ஆகி அந்த எலக்ட்ரான் ட்ராவல் ஆச்சுல்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் தான் PS1 ஃபில் பண்ணுது. இந்த PS2க்கு தேவையான எலக்ட்ரான்ஸை வாட்டர் கொடுக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த PS2லேருந்து வெளிவந்த அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ஸை சில எலக்ட்ரான் கேரியர் கேரி பண்ணுறாங்க. யாருன்னா பயோஃபைட்டின், பிளாஸ்டோகுயினோன், அப்புறம் சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பிளாஸ்டோசைனின். இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் வழியாக எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணும் பொழுது சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸுக்கும் பிளாஸ்டோசைனினுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ATP உருவாக்கப்படுது. அதாவது பாஸ்போரைலேஷன் நடைபெறுது. ADP + ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இணைக்கப்படுது. ஸோ இது ஒரு லைட் பாஸ்போரைலேஷன், ஏன்னா லைட் எனர்ஜியை பயன்படுத்தி தான் இது உருவாக்கப்படுகிறது. இந்த மாதிரி பாஸ்போரைலேஷன் பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று சொன்னோம், ஃபோட்டோ பாஸ்போரைலேஷன். இதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் இருக்குது. இது எங்கே நடக்கும்னா ரெஸ்பிரேஷன் நடைபெறும். ஏன்னா நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுத்துகிற ஆக்சிஜன் மூலமாக சில இடங்களில் ATP உருவாகும் இல்லைங்களா, அதை ஆக்சிடேட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில இடங்களில் சில சப்ஸ்ட்ரேட் பிரேக் டவுன் ஆகி அங்கே ATP ஃபார்மேஷன் நடைபெறும். அதை சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, திரும்பவும் இங்கே நான் சைக்கிளிக்கு வருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் PS2லேருந்து கடத்தப்பட்ட அந்த எலக்ட்ரான்ஸை PS1க்கு கொடுத்துருச்சு. இப்போ அந்த PS1லேருந்து வெளியே வந்த அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா FRS காம்ப்ளெக்ஸ், அதாவது ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டான்ஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த FRS பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானை ஃபெரடாக்சினுக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு ரிடக்ஷன் நடைபெறுது. ஸோ இந்த ரிடக்ஷன் நடைபெறுவதற்கு தேவையானது NADP+. இவர் வந்த எலக்ட்ரானையும் அந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங்லேருந்து கிடைச்ச புரோட்டான் H+ஐயும் இணைச்சி NADPH2 அப்படின்ற ஒரு ரெடியூசிங் பவரை உருவாக்குறாரு. ஸோ இங்கே 2 NADPH2 ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் மூலமாக ஒரு ATP ஃபார்ம் ஆக்கப்படுது இந்த நான் சைக்கிளிக்கில். ஸோ கம்பேர் டு சைக்கிளிக், நான் சைக்கிளிக்கில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ரெடியூசிங் பவர்ஸ் உருவாக்கப்படுது. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த உருவாக்கப்பட்ட இந்த ரெடியூசிங் பவர்ஸ் தான் இந்த C3 சைக்கிள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த டார்க் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, CO2 ஃபிக்சேஷன். அந்த CO2 ஃபிக்சேஷனுக்கு தேவையான அனைத்து வேலைகளுக்கும் இங்கே உருவாக்கப்பட்ட, அதுவும் இந்த லைட் ரியாக்ஷனில் உருவாக்கப்பட்ட அந்த எனர்ஜி தான் பயன்படுத்தப்பட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. நம்ம இவ்வளோ நேரம் லைட் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஓரளவுக்கு புரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்போம். உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கேளுங்க, இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தொடர்ந்து நாம் டார்க் ரியாக்ஷனில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.